அனைவருக்கும் இது உங்கள் தின அக்வா லெஜண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த டி கேப்சூல் இந்த ஒரே ஒரு மார்க்கெட்ல நம்ம ஆயிரக்கணக்கான இறா குஞ்சுகளை தேட போறோம். அதாவது பிரெயின் சிப்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுல வந்து எப்படின்னா இதுலயே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ்னா ப்ளூ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு என்னன்னா இது வந்து சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ளூ வந்து 2 டேஸ் இல்லை 1 டே நம்ம வெயிட் பண்ணி ஹேட்ச் பண்ணி ப்ராப்பராக ஹேட்ச் பண்ணி ஃபுல் ரிசல்ட் வந்ததுக்கு தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு இது பண்ண முடியும். இதோட எக்கு போட்டால் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது, எல்லாம் வேற ஆகும். அதை வந்து நம்ம உள்ளே இருக்க அந்த அந்த இறாவை மட்டும் தான் நம்ம அதுக்கு போடணும். ஓகேவா கைஸ்? அது வந்து ரொம்ப நியூட்ரிஷியன் ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு வந்து கப்பிக்கு. அதாவது இப்போ நம்ம அதை வந்து அதை எப்படி ஆட்ச் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ஆட்ச் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே சொல்லிடலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. புதுசாக யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதே மாதிரி ப்ளூ கலர் டைப்பில் வந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் வந்து ப்ளூ கலரையும் ஒரு வாட்டி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன், எப்படி ஆட்ச் பண்ணுறது ப்ராப்பராக. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக ஆட்ச் பண்ணி நம்ம அந்த ப்ளூ கலர் கேப்சூலை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஆட்ச் பண்ணி எப்படி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண அதுவும் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இது பண்ண ஆரம்பிச்சோன்னா இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு இன்ஜெக்ஷன் தேவை. எதுக்குன்னா அதில் இருக்க அந்த பிரெயின் சிப்ஸை மட்டும் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணோம், எக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிமா கேப்சூல் 10 ரூபா தான். ஒரு சில நேரத்தில் 20 ருபீஸ் இருக்கும். அது ஒன்று வாங்கிக்கோங்க. இது ஒரு ஸ்டிப் மாதிரி தான் இருக்கும், மாத்திரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட். ஏன்னா ஆர்டிமா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கையிலே ஒட்டும் அங்கே ஓப்பன் பண்ணும்போது. அதனால் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்வேரியம் வாட்டர் வேணும். நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னா அந்த தண்ணியே ஓகே, இல்லைன்னா ஒரு அக்வேரியம் வாட்டர் அது தேவைப்பட. நம்ம இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். பொறுமையாக ஓப்பன் பண்ணோம். நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் ஆர்டிமா கேப்சூல் உள்ள அந்த டி கேப்சூல் இருக்க. இது எவ்வளோ பவுட்ரு மாதிரி இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிற பாருங்க. நம்ம இதுக்கு ஆஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணால் என்ன அந்த நாளே முடிச்சிடணும். இல்லை நம்ம வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணால் அது வந்து கெட்டு போயிடுது. இவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்க. ஒரு ஆர்டிமாக்குள்ளே இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுல்லாத்திலாம் யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் மட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி இருக்கிற அக்வேரியம் வாட்டர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினாலும் போதும். இந்த இதுவே ஒரு 1/2 கப் தான். அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் இதாகட்டும். வெயிட் பண்ணுங்க, போய் காட்டுறேண்ணா. இப்போ வந்து இங்கே பாருங்களேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கு. இதில் பாருங்களேன், இதிலே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, லைட் ஆரஞ்சு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கல. இப்போ அது வர வரைக்கும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். ஏன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரெயின் சிப்ஸ் வந்து கீழே போயிடும். அதை வந்து நம்ம சிரஞ்சவளியும் எடுத்து ஃபீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் எப்படி சாப்பிட்றதோ அதை உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு அந்த ஆர்டிமா டி கேப்பை. இப்போ வந்து நம்ம கரெக்டாக எடுத்து ஃபீட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மேலே இருக்கிற மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்து அந்த எக்ஸாக தான் இருக்கும். நம்ம கீழே போய் அந்த அடி பேஸில் இருக்கிறத மட்டும்தான் சிரிஞ்சை வச்சு நம்ம உறிஞ்சு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஆனால் அது மீன் சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, அது எப்படி சண்டை போட்டுட்டு சாப்பிட்றதா இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்குன்னா இதில் மேலே இருக்குது ஃபுல்லாக வந்து அந்த எக்ஸ்லாம் இருக்கும் மேலே. அதுக்கும்
கீழே வந்து அதோட ஃபுல்லாக அந்த பிரெயின் சீம்ஸாக தான் இருக்கும். தெரியுதா? புரியுது. இப்போ நான் இதை எடுத்து நான் எப்படி காமிக்கிறதா மேலே இப்போ தெரியுது எனக்கு மிதக்கிறது. வெயிட் எப்படி எடுக்கணும்னா இப்படி சிரிஞ்ச உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்குது ஃபுல்லாக உரிங்க. இப்படி நல்லா உரிங்க. உறிஞ்சிட்டு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். தெரியுதா அதில் இருக்கிறது? இந்தா இப்போ வாங்க, இப்போ நான் போய் அப்படி ஃபீட் பண்ணலாம். இந்தா நம்மளோட மீன் வரை இப்போ குட்டிலாம் போட்டிருக்குது. தெரியுதா இல்லையா குட்டி போட்டுருது? இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃபீடை நம்ம குட்டிக்கு கப்பி குட்டி போட ரொம்ப இது. இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்களேன். சண்டை போட்டுட்டு சாப்பிடுறது. இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இங்க பாருங்க எப்படி சண்டை போட்டுட்டு சாப்பிட்றது மட்டும் பாருங்களேன். கூட்டமாக இருக்கும்போது இது சாப்பிட்டா எல்லாமே ஆக்டிவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டிசீஸும் வராமல் தடுக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பீடாக க்ரோத்தும் ஆகும் இந்த மாதிரி குட்டி மீனுக்கெலாம். சரி, இப்போ வந்து நம்ம மாலையே வச்சுருக்குறோம். மாலைக்கு கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த மீனை கொஞ்சம் கோச்சிக்கும். இதுக்கு போதும் கரெக்டாக. மாலி கொஞ்சம் இருக்குந்தா மாலிக்கு இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்க அந்த மீன் இப்போ மேலே வந்துருக்கோம். இந்த மேலே வந்து சாப்பிட்ற ஆரம்பிக்குது. தெரியுதா இல்லையா? தெரியல. தெரியும் நினைக்கிறேன். இப்போ அவங்க கண்ணு முன்னாடியே போடுறேன். பாருங்க எப்படி சாப்பிடுறது. அந்த பாருங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. சின்ன மீன் பெரிய மீன்லாம் இல்லை, எல்லா மீனுக்கும் இது கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கப்பி மீனை பாருங்க, இன்னும் சாப்பிட்டு தான் இருக்குது. நம்ம கோல்டுக்கு வந்து இதை ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து பத்தாது இந்த ஃபீடு. நம்ம பாருங்க இப்போ உங்களுக்கு நம்ம கோல்டுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து பத்தாதனால நான் இந்த ஆட்டிமா வந்து ஃபீட் பண்ண மாட்டேன். இதோட இது வந்து நல்லா நண்பர்களே. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த டீகேப்ஸை வந்து ஆச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கப்பி ஃபிஷ்ஷுக்கும் மாலிக்கும் ஃபீட் பண்ணுறது செம்மையாக சாப்பிட்டுச்சு. எல்லா ஃபிஷ்ஷும் குட்டி மீன் கூட ஒன்று கூட விடாமல் இப்படி பண்ணிருச்சு. மாலி ஃபிஷ்ஷு இவ்வளோ இருக்கும். பட் ஆனால் அதையும் சாப்பிட்டுருச்சு. இதை இந்த மாதிரி ஏன்னா அதுக்கு ஒரு ராஜ விருந்து. ஏன்னா இப்போ பார்த்தாலும் மைக்ரோ பில்லட்ஸ் போட்டு போர் அடிச்சுட்டு மைக்ரோ பில்லட்ஸ் போட்டு இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டது நான் பார்த்தது கிடையாது. அது ஒரு 1 minute 2 minutes எடுத்துக்கும் ஸ்பீடாக சாப்பிட்றதுக்கு. பட் ஆனால் இது போட்டு அட் மினிட் முடிச்சிச்சு எல்லாமே ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அது லைஃப் ஃபுட் இல்லை, அதனால தான் லைஃப் ஃபுட் வந்து என்றைக்கும் நம்ம ஃபிஷ்ஷுக்கு தந்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நம்ம கப்பி ஃபிஷ்ஷுக்கு தரும்போது அதோட க்ரோத் ரேஷியோவும் கரெக்டாக இருக்கும். அது நியூட்ரிஷன் ப்ரோட்டீனும் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பேலன்ஸ் டயட்டும் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? இதை வந்து நம்ம டெய்லியும் தரக்கூடாது. ஏன்னா வாரத்தில் 1 or 2 தான் தரணும், ட்வைஸ். டெய்லி கொடுத்தா அதுக்கும் போர் அடிக்கும், நம்மளுக்கும் லேட் ஆகும். நம்ம வந்து மைக்ரோ பில்லட்ஸை வீக்கில் போட்டு இப்போ பர் வீக்கில் வந்து மைக்ரோ பில்லட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஜஸ்ட் 1 day வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேப்சூலோட ரேட் வந்து 10 rupees இருக்கும், இல்லை 20 rupees இருக்கும் ஈச் கேப்சூல். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வேணுன்னா நீங்கள் அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஸ்மால் பாட்டில் இருக்கும். நீங்கள் அதுவும் வாங்கி இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், இதுவும் ஆரஞ்சு கலர் தான். நீங்கள் அது இந்த வீடியோ பார்த்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றாகாது. ஆனால் பட் அது வந்து வாரத்தில் 1 நாள் தான் போகணும். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து நீங்கள் எப்படினா இந்த டீகேப்சூலில் நம்ம மேட்ச் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு தரது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதே இது வந்து நீங்கள் கேட்பீங்க, ப்ளூ கலரில் இருக்குது, இந்த ஆரஞ்சு போட்டுருக்காங்கம்மா. ப்ளூ கலர் ஒரு வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ஆட்ச் பண்ணுறது 2 days வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஆட்ச் பண்ணி ஃபீட் பண்ணுறது அதை பற்றி அது வந்து கூட சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு ரொம்ப தேவை.